வணக்கம் நண்பர்களே, புளி காய்ச்சல் செய்யலாம். சூடான கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆறுனதும் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிய விடுங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், 10 பல்லு பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துக்கோங்க. பவுடர் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டி ஆயிடும். 1 டீஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு 3லேருந்து 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவெல்லாம் 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 2 தடவை புளிசாதம் கிண்டுறதுக்கான அளவு. வெல்லம் சேர்க்கறது தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரிட்ஜுக்கு வெளியே 1 வாரமும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 மாதமும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டு கிண்டும் போது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க.